உங்கள் பார்வை 100 நாள் ஆட்சி எப்படி மதிப்பிடுறீங்க? ஜீவா அவர்கள் பேசுறதை கேட்கும்போது ஒரு 115 நாளைக்கு முன்னாடி ஜீவா எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் ஜீவா பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வந்து மிகைப்படுத்துறாங்க, மிகைப்படுத்தல். அதாவது அவர் ஒன்று சொன்னார், லீகலாக எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. கடந்த ஆட்சி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அது ஒரு பேரலல் கவர்மெண்ட் செட்டப் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதாவது நீங்க எந்த இடத்துலயும் வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம எந்த காரியமும் நடக்காது அப்படின்ற ஒரு நிலை என்பது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் கரப்ஷனாக மாறி இருந்தது. அந்த ஒரு சிஸ்டமாவே வச்சிருந்தாங்க. நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட்னா இவ்வளவு % நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்பாங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம திமுக ஆட்சி காலத்திலயும் அதிமுக ஆட்சி காலத்திலயும் எந்த ஒரு திட்டத்தையும் உங்களால் எடுக்கவும் முடியாது, எந்த ஒரு கான்ட்ராக்டையும் உங்களால ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரே ஒரு அப்படின்ற ஒரு நிலை. ஒரு விளக்கம் மட்டும் இல்ல ஒரே ஒரு இதுக்குள்ளே ஒரு சின்ன விளக்கம் எடுத்துவாங்க. இப்ப நம்மளோட தாரக மந்திரம்ன்றது லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குறதும் தவறு தானே. இப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு நிறைய பேசுறாங்க. அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல கொடுத்தவங்க மீது ஏதாவது லீகல் ஆக்ஷன் இருக்கா? எதுவுமே இல்லாம பார்ட்டி ஃபண்டுன்னு பேசு பொருளாவே இருக்கே. இல்ல எதுவுமே நகரலையே. அதாவது கொடுத்தவர்கள் யாராச்சும் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப நீங்க லேண்ட் கிராபிங்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்ப லேண்ட் கிராபிங்க்கு ஒரு செல்ல கொண்டு வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் போது பலரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கேசஸ்ல பெரிய அளவுல வந்து உங்களுக்கு போய் அப்படியே அந்த நிலங்களை எல்லாம் மீட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பெரிய அளவுல இதுல கொடுத்தவங்களையும் பிடிச்சி உள்ளுக்கு போடணும். இல்ல நீங்க இது கரெக்ட்டுங்க. பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்ட் நீங்க ஆதாயம் பெறறதுக்காக லஞ்சம் கொடுத்திருக்கீங்க. இல்ல நீங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றது வந்து மிரட்டப்பட்டு கேட்டு வாங்கி இருக்காங்க, பிடுங்கி இருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய விஷயங்கள். புகார்கள் வந்தால் கொடுப்பாங்க. பட் இந்த நடைமுறை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இது நடைமுறையாக இருந்தது. பார்ட்டி ஃபண்ட் நாங்க வாங்குறது இல்லை அப்படின்னு சட்டமன்றத்திலேயே வந்து அரசாங்கம் அறிவிக்கிறது. நீங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு, அது இபில இருக்கட்டும் அல்லது பிடபிள்யூடியில் இருக்கட்டும், கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்கை கூப்பிட்டு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காதீங்க, நாங்கள் கேட்பதில்லை அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஜீவா அவர்கள் சொன்னார், ஸ்கூலுக்கு வந்து பர்மிஷன் வாங்குறாங்க, ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. கடந்த காலங்களில் ஸ்கூலுக்கு எப்படி ரெக்கக்னேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? டி நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் பள்ளிக்கு ரெக்கக்னேஷன் வாங்கணும்னா அரசாங்கத்தில் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போய் வேற பேப்பர்ஸை கொடுத்தாதான் இங்கே பேப்பர்ஸ் மூவ் ஆகும். இப்படி ஒரு செட்டப்பை வந்து உருவாக்கி இருந்தாங்க. அரசகுமார் ஏன் சிறையில் இருக்கிறார்? அரசகுமார் சிறையில் இருப்பதற்கான காரணம் என்ன? அரசகுமார் மீது அவருக்கு எதிராக 120 பேர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? என்ன நடந்திருக்கிறது? நீங்க ஒரு பள்ளி கட்டிடம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்க அதிகாரியோட வேலை. இதுல ஒரு இல்ல ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ஷபீர் நீங்க சொல்றது நான் முக்கியமா முடிச்சிடுறேன். ஒரு அரசாங்க அதிகாரியுடைய வேலை. அந்த அரசாங்க அதிகாரி அந்த வேலையை செய்வதற்கு நீங்க வந்து வேற ஒருவர் முடிவெடுப்பாரு, இந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்றதுக்கு நீங்க ஃபயர் கம்ப்ளைண்டா அந்த ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக பணம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமா அவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தான் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஏன் வந்து பள்ளிகளை நடத்தக்கூடிய அந்த சங்கங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அப்போ இந்த நடைமுறை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதை வரவேற்கணுமா வரவேற்க கூடாது? இந்த இடம் தான் எனக்கு ஒரு இது. இப்போ அரசகுமார்ன்ற விவகாரத்துல அரசகுமாரை தாண்டி ஆளும் வர்க்கம் நோக்கி அது நகர்ந்திருக்கா, அந்த வழக்கு நகர்ந்திருக்கான்னு இன்னும் நமக்கு தெரியல, வரட்டும். இப்ப பழனி விவகாரத்திலேயே பெருமாள் மணி சொல்றார், புலனாய்வு இதழ்கள் சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமான்ற மாதிரி. ஏன்னா பழனி விவகாரத்திலையும் அமைச்சர் மீதெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் பொத்தாம் பொதுவா இருக்கிற குற்றம் இன்னும் நிரூபிக்கவே படலன்ற. எப்படி விசாரணையில இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நிரூபிக்கலன்றீங்க? ஒரு நபர் விசாரணையில தான் ஒரு அரசகுமார் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்பது இன்னும் விசாரணையில் இருக்கிறது. இந்த தொடர்புல யார் யார் இருக்காங்க, இந்த பணம் எங்க போயிருக்கு அப்படின்னா ஒரு கிரைம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாலோ த மணி ட்ரெயில் அப்படின்வாங்க. நீங்க காசு எங்க போகுது அப்படின்றத ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கான வேலைகள் நகர்ந்திருக்கு. அதெல்லாம் விசாரணையில இருக்கு. விசாரணையில இருக்கு.
இப்போ விசாரிக்காம ஒருத்தரை எப்படி கைது இல்ல பண்ணல? அவர் மேல இருக்காருங்க. நீங்க குற்றச்சாட்டுன்றது அரசகுமார் இருக்கார் சார். நீங்க இப்ப நீங்க ஒரு அமைப்பு உருவாக்கி இல்ல அந்த இடத்துல நீங்க ரெண்டு விஷயத்துக்கு நீங்க வந்து நான் குழப்பல. நீங்க வந்து ரெண்டு விஷயத்தை குழப்பறீங்க. ஒண்ணு அரசகுமார் கைது செய்யப்பட்டது ஆதாரம் இல்லாமல் இந்த அரசாங்கம் இல்ல கைது அப்படி சொல்லல. அப்படி சொல்ல ஆ. நீங்க ஒரு அமைப்பு சொல்றீங்க. அரசகுமார்ன்ற ஒரு நபர் ஒரு தனி ஆபீஸ் போட்டு வாங்கிட்டு இருந்தார்ன்ற வரைக்கும் குற்றச்சாட்டு தான். அது விசாரணையில வரட்டும். இந்த பணம் இங்க போச்சுன்னு சொல்றீங்கல்ல, ஆளும் வர்க்கத்துக்கு போச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேக்குறேன். இந்த பணம் ஆளும் வர்க்கத்துக்கு போல அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி சொன்னீங்க? அதான் விசாரிச்சு அதுதான் விசாரணை. ஆளும் வர்க்கத்துக்கு போயிருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டு அதுதான் கம்ப்ளைண்ட். நான் என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய ஸ்கூலுக்கு ரெகக்னிஷன் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கேட்டாங்க, மிரட்டி பணம் வாங்குனாங்க, வசூல் பண்ணாங்க. இந்த அது வரைக்கும் நான் மறுக்கல ஷபீர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நான் அத மறுக்கல ஷபீர். அதை விசாரிக்க கூடாது அப்படின்னு இல்ல பாத்தீங்களா, நான் அப்படி விசாரிக்கவே நான் சொன்னது வேற ஷபீர். இல்ல ஷபீர், 15000 பள்ளிகள் இருக்கிறது. ஷபீர் நான் உங்ககிட்ட கேக்குறது இல்ல ஷபீர் கொடுக்கிறதுல இல்ல ஷபீர் ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நான் சொல்றது நீ விசாரிக்கிறாங்க அப்படின்னும்போது நான் தவறுனே சொல்ல. இது வந்து யாருக்குமே தெரியாம நடந்திருக்கிறதா அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் கேட்பது ஷபீர், நான் ஒரு நான் கேக்குறது மட்டும் என்ன, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க ரெண்ட கனெக்ட் பண்றீங்க. நீங்க இப்ப ஜூவில நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜூனியர் விகடன்லயும் புலன் விசாரணை பத்திரிகையிலயும் இது வந்திருக்கு அப்படின்னு. கடந்த திமுக ஆட்சியின் போது பள்ளி கல்வித்துறையில் இப்படி ஊழல் நடக்கிறது அப்படின்னு ஜூனியர் விகடன் பத்திரிகையில வந்துச்சு. அப்போதைய அரசாங்கம் ஏன் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்ப இருந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. இல்ல ஷபீர், ரெண்டாவது கேக்குறேன், இன்னொன்னு பிடி அரசகுமார் என்பவர் யார்? இல்ல அவர் மேல குற்றம் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன? ஷபீர் நான் என்ன சொல்றேன், நிர்வாகி அதுதான் நான் பொறுப்புல இருக்காரு, ஒரு பதவியில இருக்காரு. நான் கேட்ட அவருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ஷபீர், அதுதானே விசாரிக்கணும். அதுதான் நான் விசாரிக்கணும்ன்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஷபீர் நீங்க எங்க வரீங்கன்னா விசாரணை வரைக்கும் நான் மறுக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில ஊர்ஜிதப்பட்ட முடிவாக நீங்க தீர்ப்பு எழுதினீங்க. அந்த இடத்துல தான் நான் என்ன தீர்ப்பு எழுதுன சொல்லுங்க. நீங்க வந்து ஆட்சி இந்த இதுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கனெக்ட் இருக்கு. கடந்த ஆட்சியில அதுதானே சொன்னீங்க. கடந்த ஆட்சியில நான் என்ன சொல்றேன் மறுபடியும் சொல்றேன். கடந்த ஆட்சியில இந்த ஸ்கூல்ஸுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறதுக்கும் இவங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்றதுக்கும் டி நகர்ல ஒரு ஆபீஸ போட்டு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்கூல்ஸ்ட பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ஸ்க்கு ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படின்னா அது எப்படி கிடைக்குது? இங்க பேப்பர் மூவ் ஆச்சுன்னா தான் அங்க பேப்பர் மூவ் ஆகும் அப்படின்னு. அது எப்படி நடக்குது அப்படின்றது விசாரிக்கிறாங்கன்ற வரைக்கும். ஆனா நீங்க சொன்னது வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுனால புகாரு. மறுபடியும் இங்க பேப்பர் இந்த தனியார் ஆபீஸ்ல பேப்பர் மூவ் ஆச்சுன்னா சரி, கவர்மெண்ட்ல இருக்கிற பேப்பர் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது சார்? அந்த இடம் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மூவ் பண்றா? உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க வந்து இது நடந்திருக்கிறது, நடக்குதுன்னு சொல்றீங்க. இது நடந்திருக்கிறது, அதுதான் சார். இப்ப அவர் என்ன நடந்திருக்கிறது. ஆகவே இதை வந்து விசாரிக்கிறது அப்படின்னும்போது இந்த நடைமுறையை உடைக்கிறார்கள். இந்த நடைமுறையை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நீங்க காசு வாங்கிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாங்க காசு வாங்காம ஒரு ஸ்கூல் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த ஸ்கூல் அதை பொறுத்து அதோடைய தொகை என்பது வாங்கப்படுகிறது. அதெல்லாம் இல்லாம நாங்க சர்டிபிகேட் வாங்குறோம் அப்படின்னு ஸ்கூல் முதலாளிகள் வந்து சொல்லிட்டு போறாங்களே பேட்டியா. இல்ல இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னும் போது நாம் அதை வரவேற்க வேண்டுமா இல்ல அதுல வந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமா அப்படின்றத கேள்வி. பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு போவது நாம் சொல்லுங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். இல்ல அரசகுமார் வந்து 100 பள்ளி 200 பள்ளியோ 500 பள்ளியோ புகார் கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இடத்துல பார்ட்டி ஃபண்ட் இல்லை சார். அவங்க ஏன் சார் புகார் கொடுக்க மாட்டாங்க? அப்ப அது வெறும் பிரச்சாரத்துக்கு பயன்படுதா உங்களுக்கு? ஒரு தனிப்பட்ட அரசகுமார் மேல இவ்வளவு புகார் கொடுக்க முடியுது, 100-200 பள்ளிகள் மட்டும், அது 120 புகார். இது ஒரு கேள்வி. அடுத்த அப்போ பார்ட்டி ஃபண்ட்ன்றது நீங்க பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துறீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி சார், ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் சார். ரெண்டு விஷயம் பேச. அரசகுமார் நாளைக்கு தாவேக்கால சேர்ந்தா சேர்த்துக்குவீங்களா? இல்ல அவரும் விஜயபாஸ்கர் பேர் வைக்கணுமா? விஜயபாஸ்கர் அவரும் பேர் வைக்கணுமா? சார் இல்ல பாயிண்ட் என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். அதிகாரி, அரசியல்வாதி, கான்ட்ராக்டர், இந்த முக்கூட்டுல தான் பார்ட்டி ஃபண்ட் வருது.
அதுல எப்படி ஒருத்தர் மட்டும் தனியா வந்து எப்படி இது பண்ணுவாரு சார்? நான் ஒரு கான்ட்ராக்ட் இல்ல சார் சார் நீங்க ஒரு அதிகாரி, இவர் ஒரு அரசியல் சொல்லக்கூடாது. சார் அது முக்கூட்டல தான் பார்ட்டி ஃபண்ட் உருவாகுது. புகாரே இல்லாத விஷயத்தை எப்படி கட்சிக்காரங்க மட்டும் பண்ணல. புகாரே இல்லாத விஷயத்தை பிரச்சாரத்துக்கு தான் பயன்படுத்த முடியும் நீங்க. சட்டப்பேரவைக்குள்ள ஒரு உறுப்பினர் சொன்னார் சார் எந்திச்சு. சட்டப்பேரவைக்குள்ள ஒரு உறுப்பினர் சொல்லுங்க. பெருமாள்மணி நான் திரும்பவும் சொல்வது, நம்ம சட்டமன்றத்துல குதிரை பேரம் கூட சொன்னாரு. நான் வந்து சொல்றது, அரசியல் மேடைகள்ல வைக்கிற குற்றச்சாட்டுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல, என்ன வேணாலும் பேசலாம். இப்ப 2G வழக்கில் இல்ல சார், லஞ்சம் வாங்குறதுக்கு இன்னொரு பேர் தாங்க பார்ட்டி ஃபண்ட். இதுல நம்ம என்ன விவாதிச்சோம்? இல்ல ஷபீர், நீங்க என்னன்னா இல்ல ஷபீர் ஒரு கான்ட்ராக்ட் லஞ்சம் இல்ல ஷபீர்ன்றாங்களே, ஒரே ஒரு விஷயம் தான் ஷபீர். இல்ல ஷபீர், நீங்க லஞ்சம் நான் ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல ஷபீர், நான் உங்கள்ட்ட இதை நாம் வரவேற்க வேண்டுமா? இல்ல வரவேற்க இல்ல ஷபீர், ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா, இது ஒரு பொது வெளியில் இருக்குது. ஒரு அரசுக்கான லஞ்சம் இல்லாத ஒரு அரசு கடந்த ஆட்சியில லஞ்சம்னு சொல்றப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு பெருசா பேசப்படுது. நான் என்னன்னா, இது அரசியல் குற்றச்சாட்டா, ஆதாரம் இருக்கா? இப்ப சட்டமன்றத்திலே கேட்டார்ல எதிர்கட்சி தலைவர், அந்த ஆதாரம் என்னங்க அப்படின்னு பேசினா இன்னும் மக்களுக்கு துலக்கமா இருக்கும்.